வந்தோன்னு 2 பேரும் மண்டையை புழக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி அடிச்சிடான். தட்டு மட்டேருன்னு வீராவுசா இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமாம், மலையில் மோதி மண்டை உழக்குது. இப்போ ராணி ஆமல்ல ராணி தள்ள போதிரி சாணி. இப்போ ஏய் நான் என் முண்டாட்டி பண்ணா உனக்கு என்ன? யார் அவன் முண்டாட்டி? என் முண்டாட்டி பெரியா ராணி? எப்படி அவன் முண்டாட்டி? நான் எதுக்கு அவன் முண்டாட்டி பாடுறேன்? என் முண்டாட்டி வாணி. அது வாணி உன் முண்டாட்டி சரியா? வாணியை ராணி மாதிரி வச்சிருக்கேன். வாணியை வாணி மாதிரியே வச்சுக்கியா? ராணி மாதிரியா வச்சுக்கிறேன்? உங்க முன்னாடி வாணி, என் முன்னாடி பாடவே இல்லைங்க. இவன் ஒருத்தர் ஏன்டா லூசு? அது என்ன, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்? அவன் கண்ணில் சுண்ணாம்பு வெய்யா முதல்ல. முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டையை. என் முண்டாட்டி பேர் ஏடா உனக்கு அறிவுதான்? உங்க முண்டாட்டி பேர் பாருங்க சாமி. மண்டையை புலந்து எங்கே கட்டையை காண? ஏய் உன் எந்த முண்டாட்டியை பற்றி பாடுன்னு உனக்கு தெரியாதா? மூத்த முண்டாட்டி எதுக்கு பாடுறீங்க? ஒரு 2வது முண்டாட்டி பழனியம்மான் பாடிட்டு கூட பெருமைப்பட்டிருப்பேன். அதை காட்டில் மோசம்டா. கேளுங்க சொல்றேன், என் முன்னாடி பேர் பாடவே இல்லைங்க. இல்லைங்க, இல்லை சின்ன பொண்டாட்டி பேர் பாரு பழனியம்மான் பாடிட்டுனா கூட பரவாயில்ல. நீங்க அமுதானா தெருவை மாற்றி விட்டாங்க. உனக்காச்சும் ஒரு பொண்டாட்டி பேரை பாடினார், எனக்கு ஒரே பொண்டாட்டி அது பேரை பாடவே இல்லை. அப்பா நீ யார் பொண்டாட்டி வேணா பாடிட்டு போய்யா, எனக்கு பிரச்சனையே இல்லை. என்னய்யா இவர் சொன்னதில் என்னையா தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்குன்னா அப்படின்னு மலை மோதுங்கிறியா? மோதுனது இல்லை. எங்க மோதுனது இல்லையா? ஹலோ ஹலோ கை பற்று சூழல் இருக்கு. ஹலோ 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 மோதுனது இல்லையா? மலையும் மோதுனதா இல்லையா? மலையும் எங்க மோதானே தெரிஞ்சா பேசு, தெரியலையா பொத்திக்கிட்டு உள்ளவோ. எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னது தெரிஞ்சுதான் பேசுறான். என்ன தெரிஞ்சு பேசுற? எங்க மோதுது? மோதுனது இல்ல. திருப்பதியும் பழனியும் மோதிக்குதா? கேளியா அழகர் கோயில திருப்பரங்குன்றம் மோதிக்குதா? எப்போ புராணம் படிச்சிருக்கிறீரா? படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதிகாசம் படிச்சிருக்கிறீரா? எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கான். புரிஞ்சுக்க. என்னது? மலையும் ஆரம்பத்திலே மோதி இருக்கிறது. ஆரம்பத்துல இந்த கதையில அங்கே வரக்கூடாது, தேவலாம் பேசக்கூடாது. பழமொழியா வருது. அது எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நடந்ததை இப்ப பழமொழியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு சொல்ல முடியுமா? நடந்தது சொல்லு, படிக்கலன்னு சொல்லு. படிக்காம வராங்க முட்டாள வந்தா பெரிய ஆளுன்னு நினைப்புன நீ உனக்குள்ள வச்சுக்கப்போ. பெருமாள் ராஜ் பெருசுன்னா உங்களுக்கு வச்சுக்கிறங்க. பேரை சொல்லு. உனக்கு ஏன் முண்டாட்டிய பேரே சொல்லிருக்கேன். ஓ பேர் நான் சொன்னேன். கேளு. இதிகாசம் படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கேன். ராமாயணம் என்ற இதிகாசம் தெரியும். சீதை இருக்கும் இடத்தை முதலிலே கண்டவர் யார் என்றால் ஆஞ்சநேய பெருமான். கண்டேன் தேவி என்று கூறுகிறார். கண்ட தேவி. அப்படி போகும்போது கடலை தாண்டும் பொழுது கடலுக்குள்ள இருந்து ஒரு மலை வெளியிலே வந்தது. அந்த பர்வதம் சொன்னது, ஆஞ்சநேய பெருமான் அவர்களே தாங்கள் ராமகாரியமாக செல்கிறீர்கள், சற்று ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று. இது அரக்கருடைய வேலையாகத்தாருங்க என்று யோசித்தார் ஆஞ்சநேய பெருமான். அப்பொழுதுதான் அந்த மலை கதை சொன்னது. முதலிலே எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்ததாகவும் மலைகள் எல்லாம் பறந்ததாகவும் மோதிக்கொண்டதாகவும் தீப்பிழம்புகள் பிறந்ததாகவும் முனிவர்களும் சரி ஞானிகளும் சரி தவம் செய்யும் இடத்திலே தவத்தை கலைத்ததாகும் சொன்னது. எல்லா முனிவர்களும் போய் கேட்கிறாங்க, தேவேந்திரா எங்களால் தவம் பண்ண முடியல. காரணம் என்ன? மலைகள் மோதிக்கொள்கிறது. அப்படி இருப்பதனால் நாங்கள் தவம் செய்யும் இடத்தில் எங்களுடைய தவத்தை கெடுக்கிறது. எல்லா மலைக்கு ரெக்கே எல்லா மலைக்கு ரெக்கை வெட்டினார். ஒரே ஒரு மலைக்கு ரெக்கே வெட்டல. தெரியும், மைனாவரத உள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு கடலுக்குள்ள. அப்படி சொல்லியா? என்ன நாங்களாம் படிக்காவே வாயுவான் தூக்கி கொண்டு போய் காப்பாற்றி கடலுக்குள்ள ஓட்டார் வச்சுட்டேன். அப்ப ஆரம்பத்தில் எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தது, மோதிக்கொண்டது. தெரிஞ்சா பேசு, தெரியலையா? மலையும் மோதி கொண்டேன்னு சொன்னா பரவாயில்ல, மோதுகிறது எப்படியா சொல்லலாம்? மரியாதை தெரியாத
மரியாதை? ஏன் முண்டாட்டிய பண்ண உனக்கடா கோவரு? முண்டாட்டியா எப்படி ஓ முண்டாட்டியாக? ராணிய ராணி மாதிரி வச்சிருக்கேன்டா. நீ வாணி மாதிரி வச்சுக்க, ராணியை நீ ஏன் வச்சுக்கிற? ரொம்ப கோவப்பட்டேன்னா ராணியையும் கூட்டிட்டு போயிருவேன். சரியா? கூட்டு பண்ண நீ சாணி தான் யாழ்ல அனுப்புறா? ராணி தானே. ராணி வெளியே வாணி உன்னை வச்சுக்கிறேன். பார் என்ன ஏத்துறேன் இப்ப ஏன் முட்டாடி இருக்குங்க பாருங்க அவர் முட்டாடி பாருங்க ஐயா இல்ல அதுக்குள்ள எதை தூக்கிட்டு வந்துட்டீங்க? 4-5 மணிக்கு தான் அது வெளியில வர்ற. இங்க பார், என்ன நீங்க பாக்குற இடம் அப்படி. என்ன ஒரு தெய்வத்துக்கு சமமானவர் நீங்க. வேள்விமலை சாரல், வேள்விமலை தெய்வத்துக்காக படைப்பதற்கு திணை வித்து இருக்கின்றீர்கள். அதனால நீங்க எந்த நாகரிக மரியாதை நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பெருமை இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நேரத்துல வேத சர்மாங்கிற ஒரு அர்ச்சகர் இருந்தார். அந்த சிவபக்தராகப்பட்டவன் அன்றாடம் நெற்றை தானம் பண்ணி கொண்டிருந்தான். அன்று சிவபெருமானுக்காக நெல்லை காய போட்டுட்டு கொஞ்சம் புரியா பேசிட்டு இருக்கலையா, நெல்லை காய போட்டு விட்டு வீட்டுக்கு போறான். போயிட்டு வர்றதுக்குள்ள மழை பெய்யுது. மழை பொழிகிறது. மழை பொழிந்தவனும் மழை நெல் நனைந்து விடுமே என்று பகவானே பகவானே என்று வேண்டிக் கொள்கிறான். அந்த விழுந்த மழை துளிகளே வேலியாக நின்று நெல்லை காத்தது. வேலி நெல்லுக்கு அடைத்ததால் திருநெல் வேலி என்று பெயர். அங்க இருக்கும் கடவுளுக்கு நெல்லையப்ப சுவாமி என்று சொல்ல. அதானையா எல்லாம் தெரியும். வேற ஏதாவது பேசியா? ஏய், இத நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவசியம் இல்லை, யாரும் வேணாலும் பேசலாம். நான் பேசுறத நீ பேசினா அப்புறம் நான் எதுக்கு தாயா வந்திருக்கேன்? கேட்குற எதுக்கே வந்த? குண்டா சட்டை சோற தின்னு விட்டு தூங்க வேண்டியதான வண்டியில். நான் பார்த்துக்கிற மாட்டேன். வணக்கம் தலைவா. ஏய், முதல்ல பேச்சு ரொம்ப நாகரிகம். பேசுவேன். குண்டாஞ்சட்டி சோறுங்கிற. ஆமா, சோறுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? என்ன? பாண்டிய நாடு மதுரை கேள்விப்பட்டீங்க? எங்க நீ கேள்விப்பட்டுக்க போற? மதுரை எங்க இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, நீ கரூர்ல இருக்கிற பையன். எங்க உன் மயன் உன் தம்பிகிட்ட கேட்டு பாரு. என்னன்னு? உன் தம்பிகிட்ட கேட்டு பாரு, மதுரையை பத்தி தெரியுமான்னு. என் தம்பிட்டியா? ஆமா, அவன் ஊர்ல இருக்கியா? ஏய், அந்த உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது உன் தம்பி தானையா? அவன் என் மகன். மகேனா? என்னடா அது அண்ணனும் தம்பி இருக்க மாதிரி மயங்குற? முதல்ல உன் காலடி மண் எடுத்து சுத்தி போடணும்யா. சரி 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 சரி. ஐயா, மதுரை எம்பதியிலே நீங்கள் இருந்திருக்கலாம். குண்டாஞ்சட்டி சோறு நீங்க தெரியுமா? சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கு திருமணம் கல்யாணம். அப்ப என்ன அந்த கல்யாணத்திலே மீனாட்சி ஆகப்பட்டவள் கேட்கல. சொந்த பந்தங்கள்லாம் கூட்டியா நான் சமைச்சு போடுறேன். உங்க ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்களோ வர சொல்லு, நான் சோறு போடுறேங்கிறான். அப்ப சிவன் சொல்றான், உனக்கு அவ்வளவு மண்டக்கணமா? ஒருத்தனை அனுப்புறேன்டி, ஒரு ஆள் அனுப்புறேன், அவனுக்கு சோறு போடுறீன்னு குண்டோதரனை அனுப்புகிறான். அவன் போய் சோறு ரசம் குழம்பு அண்டா உண்டா அரிசி வறுப்பா அவ்வளவையும் தின்னுட்டான். தின்னுட்டு தண்ணி தண்ணி தண்ணின்னு அலையிறான். ஏன்டா தண்ணி தண்ணின்னு அலையிறேன்? கதையா சொல்ல முடியா? தண்ணி தண்ணின்னு ஏன்டா அலையிற அப்படின்னு கூப்பிட்டு, வாடா இங்கே வைடா கையைனா வைகை என்றான். வைகை ஆறு உருவானது. அந்த கதானே தெரியும் எங்களுக்கு. நாரியிட பாகருக்கு நஞ்செழுத்து மகிழ்ந்திட்ட வாரியிடம் சேராத வைகைனா. அதான் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம். நாரி வாங்கினுங்க நஞ்சை கொடுத்த வாரியில் கிடக்க வை. தாயா சொல்றேன், எங்களுக்கு தெரியாதா? வேற ஏதாவது சொல்லியா? நான் 5ஆம் கிளாஸ்ல படிச்சேன். ஏய், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய கதை. அப்படி இல்ல, படிச்சவன் யார் வேணா சொல்லலாம். ஏய், நான் பேசக்கூடிய கதை நீ பேசினா அப்போ கிரியா நான் கட்டைய பிடிச்சிடுறேன். நாராயணா நாராயணா நாராயணன் வர்றேன். அதத்தான் எதுக்கியா வர்றேன்? நாராயணா நாராயணானே பேசாம அங்கே படுத்து கிடக்க வேண்டியதானே. நாடகத்தை நான் ஓட்ட மாட்டேன். ஏய், தவறு தவறுதா. என்னது வந்ததே தவறுதா. போட்டு எங்க சண்டை வந்துச்சியா? வீரன் வந்தங்க எங்க மகாபாரதத்திலே பீமன் மரல் பறிக்க போறேன். மலை பறிக்க போது குறுக்க கிடந்த ஆஞ்சநேய பெருமான் அப்பதான் வாளை நீட்டி கொடுக்குற. வாளை நீட்டி படுத்து கொண்டிருக்கிறது குரங்க குரங்க வாழை நகுட்டு குரங்க அப்படின்னு சொல்றேன். நீ பெரிய பலசாலி தானடா, 1000 யானைகள் பலம் கொண்டவன் தானே பீமன். என் வாழை தூக்கி நகுட்டி வச்சுட்டு போடான்னா. தூக்கி பார்க்குறேன், வாழை நகுட்ட முடியல. என்னால் வாழை தூக்க முடியவில்லையா? நீ யாரா நீ? என்ன அப்பதான் சொன்னே, நம்ம 2 பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தாங்கடா. வாயு பகவானின் மகன்டா நீ, நானும் வாயு பகவான் மகன் தான்டா அப்படின்னு சொன்னேன். அந்த கதை தானே. வேற ஏதாவது பேசுங்க. ஏய், என்ன பேசணும்? அறிஞரனை பேச விடாம நிறுத்தி பேசணும். அதுக்கு தெம்பில் என்ன பெருமாள் ராஜ் என்ன பெருமாள் பெத்த பெருமாள் ஒரு கத்துக்குட்டியா கொண்டாந்து நான் என்ன ஒண்ணு தொலைக்க. ஏதாவது 2 பேஜா. ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரர் சிவபெருமானாகப்பட்டவன். சரி வாயா வாயா, சரி வாயா வாயா.
பாவமாக கிடக்கு என்ன கண்டாரி. சரி ஏதாவது ரெண்டு பேசி தொலையா. இங்க பார், நான் ஒரு கதை பேச போறேன்னா அதை கவனமாக கேட்கணும். சரி பேசியா பேசி. ஐந்தொழிலுக்கு சொந்தக்கார் சிவபெருமான். ஆமாம் ஆமாம். சிவபெருமானுடைய வலது பாகத்திலே பிறந்தவர் யார் அப்படின்னா அவர்தான் பிரம்மா. இடது பாகத்திலே பிறந்தவர் மகாவிஷ்ணு. இதுவரையில் நீங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், எந்த கதை வேணாலும் பேசிருக்கலாம், எந்த புராணம் வேணாலும் பேசியிருக்கலாம். இந்த புராணத்தை தாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். புரியுதா? சரி பேசுங்க பேசுங்க. சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவர் பிரம்மன், இடது பாகத்தில் பிறந்தவர் மகாவிஷ்ணு. அப்பொழுது சிவன் தோன்றி மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறார், மகாவிஷ்ணு அவர்களே, இன்றிலிருந்து பிரம்மன் முதல் கொண்ட அனைவரையும் நீயே படைப்பாயாக. பிரம்மன் உள்பட நீயே படைப்பாயாக. அவர் யார்கிட்ட விடுறாரு? மகாவிஷ்ணு. கதையை கவனமா கவனிக்கணும். சரியா? தெரியும் நமக்கு தெரிஞ்ச. சரி, அப்படி படைப்பாயாக என்று சொன்ன உடனேயே வரம் கொடுத்து விட்டார்கள். 2 பேரும் வந்துட்டாங்க. கதையை கவனமா கவனிக்கணும் தம்பி. கவனிச்சு தயார் இருக்கேன். அப்ப பிரம்மனுக்கு மகாவிஷ்ணு ஒரு போட்டி வருது, சண்டை வருது. பிரம்மன் சொல்கிறார், நான் தான் படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காரன் சொல்றார். மகாவிஷ்ணு சொல்கிறார், நான் தான், எனக்கு தான் படைப்பு தொழில் கொடுத்துருக்காருன்னு சொல்றார். இங்கதான் கவனிக்கணும், நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும். இங்க பாருங்க, அவங்க கவனிக்கிறாங்க, எனக்கு புரியுது. நீர் இந்த இடத்துல கவனிக்கணும், இந்த இடத்துல ஆழமா கவனிக்கணும். பாருங்க, சரின்னு 2 பேருக்கும் போட்டி வந்துருச்சு. போட்டி வந்தோடனே பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ளே மகாவிஷ்ணு உள்ள போறார். உள்ள சுத்தி பார்க்குறாரு, வெளியில வந்துட்டார். நல்லா கவனிக்கணும். கவனிச்சுட்டு தாயா இருக்கேன். நல்லா கவனியா, சும்மா இல்லை பேசுறது என்ன பேச்சா. வெளியில வந்து விட்டார். பிரம்மன் என்ன செய்யறாரு, மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள உள்ள போயிட்டாரு. வெளியில வர முடியாம தோரத்தை அடைச்சிட்டார். ஓட்டையை பூரா அடைச்சிட்டார். கவனிங்க, சொல்ற கதை புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுது இல்லையா? உள்ள போனவரு வெளியில வர முடியாம துவாரத்தெல்லாம் அடைச்சிட்டார். புரியுது இல்ல? பிரம்மனுடைய வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டாரு. மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மன் உள்ள போயிட்டு வெளியில வர முடியல. ஏன்? ஓட்டை அடைச்சுதான் தெரியுது. அப்படி இருக்கணும். இங்கதான் கவனிக்கணும். நீங்க பிரம்மன் வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணு போயிட்டு வெளியில வந்துட்டாரு. எத்தனை வட்டம் சொல்றோம்? பிரம்மா வகத்துக்குள்ள மகாவிஷ்ணு போயிட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப மகாவிஷ்ணு வயத்துக்குள்ள பிரம்மா போயிருக்காரு. ஓட்டை அடைச்சிட்டாங்க, வரல. அதனால எதுல வந்தாரு? ஆமா, வெளியில வர முடியல. வெளியில வர முடியல. அனைத்து ஓட்டையிலே அடைத்து விட்டார். மகாவிஷ்ணு தொப்புளிலிருந்து தாமரை மலரிலே பறக்கப்படுகிறார். தொப்புள் கொடி. அவ்வளவுதானே? கவனிச்சிட்டீங்கல்ல? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, நான் தெரியுது. அப்புறம் சரி, அப்படி வெளியில வந்து விட்டார். ஏன், என்ன காரணம்? மகாவிஷ்ணு வயிற்றுல உள்ள உணவுனால ஒரு அளவு தான். எத்தனை வட்டம் வயிற்றுக்குள்ள போவேன்? அவனுக்கு வகுத்தாலையா போய்கிட்டு இருக்கு. போனேன், வெளியில வர முடியல, மாட்டிக்கிட்டேன். அப்புறம் தொப்புள் கூட இருந்து வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். அப்புறம் என்ன? ஊத்த கதையா இருந்தாலும் ஊடுருவி கேட்கணும். அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது, உள்ள போய் வெளியில வர முடியாதவரை ரொம்ப கூட்டிருக்கீங்க, குறைச்சிங்க. ஏன் எரிய அங்கே நான் சொல்லியிருக்கேன். வெளியில வர முடியாத தொப்புல இருந்து தாமரை வந்துட்டாயா, தாமரை மலர்ல வந்துட்டாயா. அப்புறமா வேற என்னையா? அதுதாயா, நல்லா கவனியா. புரியுதா இல்லையா நான் சொல்றது? கவனி. என்ன கையை அமுக்கிற ஒரு மாதிரியா? மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள உள்ள போனவர் வெளியில வர முடியல. தொப்புள் கொடியில வந்துட்டாயா. கும்புறு. அடுத்த விஷயத்துக்கு வாயா. புரியுதா இல்லையா? என்ன புரியுதான்னு என்ன? என்ன? அவ்வளவுதான். அவ்வளவுதானே? என்ன இல்ல, நான் கிளம்புறப்ப படிச்சேன். எது எது? இல்ல, வீட்டுல இருந்து கிளம்புறப்ப படிச்சேன். கிளம்புறப்ப படிக்கவே கூடாது. கிளம்புறப்ப படுக்கணுமே தவிர படிச்சோம்னா மண்டையில ஏறவே ஏறாது. நாடகத்துக்கு வரும்போது ஒரு புதுக்கதையா பேசுவோமே அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கேன். கொஞ்சம் புதுக்கதையா பேசுவோமேன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நேரம் ஆயிடுச்சேன்னு கிளம்பி வந்துட்டேன். பாதி கதை வரலும் படித்தேன், மீதி கதையை நான் படிக்காம. அறகுறையா படிச்சுட்டு பேசலாமா? ஒரு கதையை முழுசா படிக்கணும், பேசணும். எதுக்கு இந்த வேலை? ஏன் நான் அந்த கதையை ஆரம்பிச்சேன் தெரியுமா? என்ன? ஆரம்பத்தில் நான் கதையை ஆரம்பித்தேனே வேதசர்மான்னு ஆரம்பித்தேன். முடிச்சு வச்சது யாரு? நான் தான். நீங்கள் தான் முடிச்சு வச்சிங்க. குண்டோதரன்னு ஆரம்பித்தேன்.
முடிச்சு வச்சது யாரு? நான் தான். நீங்க அதை முடிச்சீங்க. பீமன் ஆரம்பிச்சேன், முடிச்சு வச்சது யாரு? நான் தான்யா. அதே மாதிரி இந்த கதையை ஆரம்பிச்சா நீ முடிச்சு வச்சிருவேன்னு ஆரம்பிச்சேன். அதுக்கு தான் கவனின்னு கையை பிடிச்சி அமுக்குனியாயா? அந்த கவனிக்கு அர்த்தம் தெரியாம இருந்திருக்கியடா. ஐயோ ஏயா, நான் இந்த ஒரு கதையாவது நீ பேசி பேர் வாங்கிக்கியான்னு தானே விட்டேன். ஆமா, அதையும் இப்படி அரைகுறையா நிப்பாட்டினா ஊர்ல அசிங்கமா நிப்பாங்கயா. இல்ல எனக்கு இந்த கதை உண்மையாவே தெரியாதியா. தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கியா பேன? நீ பேசுன்னு நினைச்சு பேசினேன், அவ்வளவுதான் வரும். சரி விடியா, வேற கதை பேசிட்டுலையா? பரவாயில்ல, தெரியிட்டு பரவாயில்ல. இல்ல அப்படி இல்ல, இதையும் நான் பேசிட்டேன்னா ஒரு கதையை முடிக்காம போக கூடாது. நான் பாதி வரணும்னு சொல்லிட்டு நீ மீதியை சொல்லு. நான் சொன்னா அசிங்கமா இருக்குங்க. அது பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு, மீதி கதையை சொல்லு. கேவலமா போகும். அதை பத்தி கவலையே வரல, நீ பேசு. சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது. விளையாட்டு தெரியாதியா? உண்மையை சொல்றியா? தெரியாதியா? சத்தியமா சத்தியமா தெரியாதியா? தெரியாத ஆளுகளுக்கு அதை பத்தி சொன்னாலும் புரியாதுங்கிற காரணத்தினாலே கொன்னே விடுவேன், கொன்னே விடுவேன். எனக்கு புரியாது, மக்களுக்கு புரியும்ல சொல்லு. எனக்கு புரியாது, மக்களுக்கு புரியும்ல சொல்லியா? மக்களுக்கு நான் தனியா சொல்லிக்கிறேன். எப்ப சொல்லுவ? இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. உனக்கு தெரியாது இல்லையா? சரி, எனக்கு தெரியுமியா. வாடி வா சொல்லு. எனக்கு தெரியும்டி, இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் செய்யணும். தெரியும். தெரியும்ல? தெரியும்லையா? ஆமா. அப்புறம் என்ன, உமக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். அப்புறம் அதை பத்தி பேசிக்கிட்டு வேற ஏதாவது பேசுவான். கொண்டே விடுவேன். எனக்கு பாதி கதை தெரியுமியா? எனக்கு மீதி தெரியும். மீதியை சொல்லியா? இன்னும் பாதி வரல, அதுல காவாசி தான் வந்திருக்கு. பிறக்கப்பட்டான் பிரம்மா. அப்படி வாங்க. பிறந்த உடனே பிரம்மனுக்கு கோவம் வருது. சிவன் போய் கேட்க, சிவபெருமானே, உமது வலது பாகத்தில் யாம் பிறந்தோம், இடது பாகத்தில் மகாவிஷ்ணு பிறந்தார். அப்படி இருக்க நான் போய் மகாவிஷ்ணு பிறக்கணும் அப்படின்னு சொன்னேன். கேட்பான்ல, உமக்கு என்ன வர வேண்டும் என்று சிவன் கேட்கிறார். நான் எப்படி மகாவிஷ்ணு பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எமக்கு பிறக்க வேண்டும் என்று கேட்டார். தந்தேன் வரத்தை என்று சிவபெருமான் சொல்ல, பிரம்மன் மகாவிஷ்ணு பக்கத்தில் போய் நிற்க, மகாவிஷ்ணு பிரம்மனுடைய உடம்பில் ஐக்கியமாக பிரம்மனுடைய வலது புருவத்திலிருந்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார். உடனே சிவன் தோன்றி, பிரம்மா உமக்கு படைத்தொழில், மகாவிஷ்ணு உமக்கு காத்த தொழில், சிவன் எமக்கு அளித்த தொழில். ஆக்கள் அழித்தல் காத்தல் தனித்தனியா தொழில் பிரிந்தது. பிரம்மன் படைக்கிறார் படைக்கிறார் படைத்துக் கொண்டே இருந்தார். உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இழந்து விடுகிறார். அப்படி இழந்து பிரம்மன் செத்து போயிட்டார். படைக்கப்பட்ட பிரம்மனே செத்து போயிட்டார். நான் என்ன ஒன்று கேட்குறேன், பிரம்மன் எத்தனை வருஷம் படைச்சான், எப்ப செத்தான்? இந்த கதையில இருந்து மீதி கதையை சொல்லு பார்ப்போம். கைவிடுங்க. உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். சந்தோஷம், நான் மகிழ்ச்சி. கூட என்னமோ நினைச்சேன், விஷயம் இருக்கு. நன்றி. எப்படி விஷயம் இருக்குன்னு நம்பினேன்னா, எப்போ ஐந்தொழிலுக்கும் வித்தகன் யாரானா சிவன் ஆரம்பிச்சிங்க. ஆமா, அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி. கொஞ்சம் அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதில் இன்னொன்று சொன்னீங்க பாருங்க, என்ன? பிரம்மா உள்பட நீயே படைப்பாயாகன்னு முதல்ல மகாவிஷ்ணு தாண்டா படைக்கும் தொழிலை கொடுத்தான்னு சொன்னோன்னே நீங்கள் பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உண்மை. சரியா? சந்தோஷம். சரி, அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிரம்மா கொஞ்ச நாள் படைச்சிட்டு செத்துட்டான்னு. நீங்கள் அதுதான் வேடிக்கை. இருக்கிறவங்க மக்கள் நினைப்பாங்க மனிதனுக்கு தானே இறப்பு, தெய்வங்களுக்கு ஏது இறப்புன்னு. பிரம்மனும் இறப்பான், அடுத்த நிமிடம் இன்னொரு பிரம்மா பிறப்பான். சரி, இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறப்பாங்கிறது தான் கதை இருக்கு. இதை நீங்க சொல்லும் போதே நீ அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. நம்ம நிறைய பேசணும், சந்தோஷம். அதுக்கான நேரம் காலம் இது வரல என்பதாலே இன்னொரு மேடையில் நம்ம இதை பற்றி பேசுவோம். இப்பொழுது சந்திக்க வேண்டிய ஆட்களை யாரெங்கே? என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. பாதி கதையை நான் சொல்லிட்டு இல்லை, மீதி கதையை நீ சொல்லு தலைவா. எப்ப செத்தா எப்ப மறுபடியும் படைப்பு தொழில் எப்படி தொடங்கின? பிரபஞ்ச உற்பத்தியில் இருக்குன்னு சொன்னவனுக்கு அதை படிக்காம புத்தகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்க மாட்டாங்க. சொல்லு. நான் அப்படி இல்லை, படிச்சிருக்கேன். சொல்லு. அதாவது படைக்கும் தொழில் பிரம்மாவுக்கும், காக்கும் தொழில் மகாவிஷ்ணுவுக்கும், அழிக்கும் தொழில் சிவனுக்கும் மூவரும் பிரித்தார்கள். பிரிச்சுட்டு பிரம்மா தனியாக உட்காந்து பிரணவ மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு படைக்க ஆரம்பிக்கிறான். படைச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் காலங்கள் போய் பிரம்மனுடைய சக்தி எல்லாம் இழந்து அப்படியே ஒன்று நீ மயக்கம் போட வேணாம். எனக்கு தெரியும் உன் நடிப்பு எப்படிப்பட்ட நடிப்புன்னு தெரியும். நீ மயக்கம் போடாமலே பேசு, உன் நடிக்க வேணாம். நீ நடிக்காம எப்படியா கதையை மட்டும் பேசு, நடிப்பை நான் பார்த்துக்கிறேன். அப்படியே மயங்கி சொல்லுப்பு விழுந்து செத்துட்டானா? செத்த அடுத்த நொடி இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆனான் இல்லையா? அந்த இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகிறான்ல, அதுக்கு முதல்ல தான் இவன் சாகிறான். புரியுதா? இன்னொரு பிரம்மா உருவாங்கின நான் கேட்கல,
முதப்புறமா செத்தான்ல அவன் எப்ப செத்தான் அதை சொல்லு. இதாங்க படைச்சுக்கிட்டே இருக்கான். சக்திகள்லாம் சரி இழந்து அப்படியே விழுந்து டம்முன்னு சாகுறான். டம்முன்னு செத்த உடனே பக்கத்தில் அடுத்த வருமா டொம்முன்னு உற்பத்தி ஆகுறான். புரியுதா உங்களுக்கு? ஏய் நீ கிறுக்கனா நீ? டொம்முன்னு ஒருத்தன் வந்தான்ல அவனை நான் கேட்கல. டம்முன்னு செத்தான்ல அவன் எப்ப செத்தான்? அந்த டொம்முன்னு பிறந்தான்ல அதுக்கு முன்னாடி தான் டம்முன்னு டொம்முன்னு போட்டு மண்டையை உடைச்சுக்கோண்டா. டொம்முன்னு வந்தவன் டம்முன்னு செத்தவனை சொல்றா. எப்ப செத்தான்னு சொல்ற? நான் சொல்றது புரியுதா? புரியாமையா கேட்குறேன் திரும்ப சொல்லு. உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லுங்க. என்ன இந்த கம்பு தெரியுதா? இருக்கு. இந்த இடத்த கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன். இதுதான் பிரம்மா படைக்க ஆரம்பிக்கிற இடம். அப்படி வச்சுக்கோங்க. இப்படியே படைச்சிக்கிட்டே வரேன். இப்படியே படைச்சிட்டு வரேன். இப்படியே வந்தோடனே இங்கே சாகுறேன், இங்கே செத்துறேன். இங்கே தான் இந்த பிரம்மா உற்பத்தி ஆகிறேன். இங்கே வந்தால இவனை கேட்கல. இங்கே செத்தால அவன் எப்போ செத்தான்னு சொல்லு. இங்கேருந்து இப்படியே படைச்சிக்கிட்டே போகிறான். படைச்சிக்கிட்டே போய் ஏய் நீ எதுக்கு அழுகிற? சாப்பிட்றான்ல இங்கே நான் செத்துட்டேன். இங்கே தான் இந்த பிரம்மா பறக்கத்தான். ஏய் எனக்கு நான் சொல்கிறேன் புரியுதா இல்லையா? கிறுக்கனா நீ? இவ்வளோ இங்கே செத்தவனை கேட்கறது கேட்டவன் பிறந்தவனை கேட்கறா. செத்தவன் எப்போ செத்தான் அதை சொல்கிறா. இங்கே இருந்து ஆரம்பிச்சு மயிரை புடுங்கிற வருஷம் செத்தாண்டா. தவறு. என்ன தவறு? பிரம்மா செத்தது மயிரை புடுங்கின வருஷமே அல்ல. நீங்கள் நல்லா படித்த மனுஷன் இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏய் மயிரை புடுங்கிற வருஷம் இல்லையா? இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். அப்புறம் எப்படியா மயிரை புடுங்கிற செத்தான்னு சொல்லலாம் நீங்க? ஐயா 60 வருடங்கள் தமிழ் வருடங்களுக்கு பிரபு சுக்கல சோழக்கிறது சோழக்கிறது சுபகிருது சோபகிருது. அதான் அதில் வந்து மயிரை புடுங்கின வருஷம் ஒரு மயிரை புடுங்கிற வருஷம் இல்லையா? இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். அப்புறம் எப்படியா சொன்னேன்? கடுப்பாயிரம் நினைப்பேன். எத்தனை வருஷங்கள் புராணங்களை போய் பேசக்கூடாதியா? மயிரை புடுங்கிற வருஷம் எப்படி சொல்ல முடியும்? மொத்தம் 16,000. புரியா? நான் சொல்லுவேன் இல்லையா? இப்போ நீ அவசரம் நீ சொல்லலடா நான் சொல்றேன்டா பதில். நான் சொல்லுவேன் இல்லை 16,000 ஆண்டுகள் எனக்கு தெரியும். அப்போ நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் முட்டுறீங்க? ஏன் நீ அதை சொல்ல? அப்போ நான் சொல்லி பேர் வாங்கிடுவேன். அதுக்காக ஏய் நீ தான் சொல்லவே இல்லையா? சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியா சொல்லலாம்? மயிரை புடுங்கிற வருஷம் என்ன கோபத்தில் இருக்கே அதுக்குள்ளே எப்படி சொல்லலாம்? ஏடா கோபப்பட்டே வருஷம் சொல்லக்கூடாதா? அப்படி நம்பர்ல கட்டிடா. நான் தெரியல அபாகாஸ் கணக்கு மாதிரி போட்டு காட்டுவோன்னு பார்த்து வச்சிரு. பரவாயில்ல 16 வருஷம் தெரியும். சரி செத்தா இல்ல செத்த உடம்புல எத்தனை பேர் பிறந்தாங்க? பிறக்கிறான் நாசம் போகிறேன். அதை பற்றி நம்ம கவனிச்சு மேலே இங்கே வா. என்ன ஓடுற பேசுறா? என்ன எத்தனை பேர் பிறந்தாங்க? இது எதுக்கு நான் சொல்லுவேன்? அப்புறம் ஓடி வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் சொல்லு. வேணாங்க எனக்கு தெரியாது கூட வந்துட்டு போகுது. நான் முட்டா பையில கூட வந்துட்டு போகிறேன். என்ன இது என்னை பேச விட மாட்டியே? வந்து நீங்கள் பேசி போயிடுவாங்க. இல்லை நீங்க பேசு. வேணாம் இப்போ தெரியாது. 11 பேர் நான் சொல்ல முந்திட்டாப்லையா? சொல்லு எதுக்கு அப்புறம் ஏன் வந்து முந்தேன்? சரி நான் தெரியாம சொல்லு தெரியாது சொல்லி தெரியாம சொல்லி. சரி 11 பேர் சொல்லு. பேர் அவங்க பேர் ரிப்பேர் கூட வச்சிருப்பேன். என்னது? சரி ஒரு பேர் மொத்தமா சொல்ற பேர் சொல்லு. எதுக்கு? நான் வந்து படிக்காத ஆளு கூட மக்களுக்கு தெரியும் படிச்சிருக்கேனா இல்லையா? அப்ப சொல்லு. எதுக்கு நம்ம நீங்களே சொல்லிட்டு போங்க. நமக்கு தெரியாது. 11 ருத்ரன். சரியா? அதானே தெரிஞ்ச கேள்வியா கேட்டோன்னா ரொம்ப விவரமா பதில் சொல்லுவேன். சரியா கேட்டோன்னா அப்படியே நின்று நட்டி தெரியும். அதுக்குள்ள இந்த ஆளோட சொல்லிட்டாரு அது ஒரு அறியாரம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். அது ஒரு பிராடு புத்தராட்டம் இவன் போய் பொய்யாரு. நீதான் நாங்க பிராடு. ஆமா அவன் பொய்யாரு. ஆமா நீங்க உத்தமரு. ஒன்னா நம்பர் பிராடு. பொண்ணு யாரா சொல்ற நீ? நான் நினைச்சேன்னா சொடுக்கிற நேரத்துல நீர் பேசுனது பூரா பொய்ன்னு நிரூபிச்சுட்டு போயிருவேன். தப்பு. எவன் ஒரு புராணத்தை பொய் என்று கூறுகிறானோ கடைசி நேரத்தில் சோறு கிடைக்காதியா, போஜனம் கிடைக்காது. அதெல்லாம் அந்த காலம் ஏன் அப்படி இல்லை. உண்மையா பேசுறவன் ஊறுகாய்க்கு வழி இல்லாம தெரிவான். பொய்யா பேசுறவன் பிரியாணியா திம்பான். திருப்புறம் தின்னீங்கல்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டுமியா. நீ பாப்பா. அப்ப நான் பேசுற புராணத்தை பொய்யும்பேன். பொய்யுதா? நான் நினைச்சேன்னா நான் பொய்யாவே பேசுவேன். அதை பூரா உன்னை உண்மைன்னு சொல்ல வைக்கிறேன். கனவா? கனவு இல்லை உண்மைடா. இப்போ மேடையில் சொல்கிறேன் பாப்பா. பந்தயம் 2 பேருக்கு ஆளுக்கு 1,500 ரூபா 1,500 ரூபா பந்தயம். அதை கொண்டு இந்த முத்தாலம்மன் கோயில் உண்டியில் போட்டு போங்க. ஏன் 1,000 ரூபா கார்வா காசு கவர்மெண்ட்டே நீ படிவிட்டாங்க. 1,000 ரூபாயா? 1,000 ரூபா 2,000 ரூபா பந்தயம். அடி சக்க அப்படி போட நம்ம பல்கா கொண்டா 2,000. யாரு? நீதான். பந்தயம்னு சொன்னது யாரு? நான். காசை கட்டுங்க. இவர் கான்ட்ராக்ட்னாக்க ராத்திரியே பணம் கொடுத்துருவாங்களாக்கு. காலையில் தான் காசு கொடுப்பாங்க. இப்போ போய் யார்கிட்ட கேட்குறது? 2,000 வாய் சும்மா இருக்குது இல்லை. ஏய் இந்த நீ போய் உங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கூடாது. உட்காரா. நீ போய் உங்கள் அப்பா காசு கொடுக்கலாம். பார்த்தியா? போய் உட்காருமா.
எல்லாம் டெக்னிக் வேலை. ₹1 கொடுக்கக்கூடாது, யாரும் கொடுக்காதே உள்ள, யார்ட்டையும் காசு இருக்காது. இப்போ போய் அங்கே அழுவாப்பில் காசு கொடுக்க தேவையாது. சரி வாங்க, பரவாயில்ல, மன்னிச்சேன். என்னது பணத்தை பிடி. என்ன ஜெராக்ஸ் தலையா? போ கடையில் கொடுத்து மாற்றி பாரு. கடையில் கொடுக்கணும், 12 மணிக்குள்ள இருப்பாங்க. உன் வாயை குத்தி பொத்து போடுவேன் உன் தம்பிகிட்ட சொல்லி. எதுக்கே அவன் 12 மணிக்கு இருக்கிறதுக்கு எதே வாயை போக்குறீங்க? 12 மணி கடைக்கு நீ ஏன்டா போற? நான்லாம் அந்த பக்கமே போறல. அடுத்தவன்ட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறோம். சரி அவ்வளோதான். சரி ஆரம்பிங்க. என்ன காசு வந்துருச்சு, ஆரம்பிங்க. பணம் 2000 நான் கட்டி, நீ கட்டு. பெருசிட்ட ஒட்டியாச்சு காசை. ஜெயிச்சா 4000 தாரேன். இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கா, போய் சொல்ல போகிறேன் என்ன? ஏய் பணத்தை நான் கொடுத்த மாதிரி நீ கண்ணு முன்னால குடியா? காசு காசு காசுன்னு என்ன போங்க. சரி ஓகே பரவாயில்ல, சொல்லு. 2000 கொடு. ஏன் கொடுத்துருந்தேன் அப்புறம்? இது நான் கொடுத்த பணம்டா. அதில் காந்தி போட்டா இருக்கா, பெருமாள்ராஜ் போட்டா இருக்கா? காந்தி போட்டா இருக்கு. அப்புறம் என்ன, நீங்கள் கொடுத்த 2000 இப்போ என்கிட்ட இருக்கு, இது நான் கொடுத்த 2000 உங்கள்கிட்ட இருக்கு. போடா பிச்சைக்கார பட. வாங்க, நாங்கள் பிச்சைக்கார படல, ஒரு நரேந்திர மோடி பேரே. அப்புறம் என்ன நிமிஷம் நேரம் காசு வாங்குவேன், நமக்கு ஆள் இல்லை. எங்க எப்பவுமே பணம் எப்படி கொண்டாரு? ஆனால் ஒரு 2000 முன்னேன். எப்பவும் பணம் 2,000 50,000 வச்சிருப்பேன். நீ தான் ட்ரௌசர் போடுறதே இல்லையே, அதனால தான் இன்னைக்கு பணம் எடுத்து வைக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை. ஃபைனான்ஸ் இருக்கு உள்ள. என்ன ஃபைனான்ஸ்? மந்திரி ஃபைனான்ஸ். இப்போ நான் வாங்கிட்டு அது வேணா சொல்லு. கட்டி தான் கூட. நமக்கு ஆள் இருக்குல்ல. என்ன எப்படி புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? வருங்க தலைவா, நம்ம 2 இடத்துல யாரு ஜெயிச்சோம்னு சொல்றதுக்கு மக்கள்கிட்ட நீதிபதி காலில் பார்த்தாதா? கோர்ட்டில் ஒரு நீதிபதி தான் இருப்பார், 2 பேர் இருக்க மாட்டாங்க. அது மாநாடு இப்படி இருந்தா. அப்படி யார் இருக்காங்களா? நீதிபதி வந்திருக்கார். எத்தனை எப்படி? ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்படின்னா ஒரு 90 வயசு இருக்குமா? 50 வயசு, 60 வயசு, 70 வயசு? 27 தான். 21 அவன் நீதிமன்றத்துக்கே போயிருக்க மாட்டானே. போனாப்புல அங்கே நீதியும் இல்லை, ஒரு குப்பையும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டாப்புல. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஐயா ஜட்ஜையா, ஜட்ஜையா. என்ன விரதா கூப்பியல? என்னது குருட்டு முண்டை அவசரமா கூப்பியல? என்ன ஏய், நான் நாரதரியா, அங்க இருக்காரு. கண்ணாடி கண்ணாடி இங்க எப்ப வந்தியா? நான் இங்கே தான்டா முதல்ல வந்து நிற்கிறேன். அழைத்ததன் காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு ஒரு பார்ட்டி வந்திருக்கு. சூப்பரா இருக்குமா சுமாரா இருக்குமா? எப்படி இருந்தாலும் நம்ம 2 சும்மா தான் இருக்க போகிறோம். அங்கே தான் போகிறோம். ஆமாம், என்ன விஷயம்? அவர்கிட்ட பந்தயம். அமைதி அமைதி. அவங்க சும்மா தான்டா இருக்காங்க, நீ தான் இப்போ கத்திட்டு இருக்க. அந்த ஆள்கிட்ட உன்னைய நான் ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னியா? ஆத்தாடி அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஆத்தாடி வேணாம் வேணாம். ஏன் வேணாம்? ஏன்? வீட்டில் தெரிஞ்ச சண்டைக்கு வருவா. உயர்ந்த பதவி. ஐயா ஞாயிற்றுக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவ். எதுக்கு போகிற? எது என்ன வேலை கிடந்தாலும் நம்ம போய் ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை. எங்கே? சர்ச்சுக்கு. எதுக்கு நமக்கு தேவையில்லாத சர்ச்சுக்கா? ஆமாம். டேய், உன்னை நம்பி 2000 வட்டிக்கு வாங்கி கட்டிருக்கேன். சர்ச்சில் சேரணும்னா 2000 பணம் கட்டணுமா? ஐயோ, சர்ச்சிலடா ஜட்ஜு. அப்படின்னா நீதிபதி. ஓஹோ, நீதிபதியா? ஆமா, அப்படின்னா நாட்டாம தெரியுமா? ஓட்டாம வீட்டாம எல்லாம் தெரியும். இது என்ன நாட்டாம? லூசு. பஞ்சாயத்து பஞ்சாயத்து. இது எந்த பஞ்சாயத்து வருது? டேய், அதை கேட்கல. 2 பேர் சண்டை விடும்போது நம்ம சமாதானம். ஆமா ஆமா, அந்த பஞ்சாயத்தா? அதுதான் பண்ணலாமே. பணம் 4000 அங்கே இருக்குவார். எவ்வளவு? 4000. இதில் ஜெயிக்கணும், வேற ஒன்றுமே இல்லை. அந்த ஆள் என்ன சொன்னாலும் அதை நம்ம உண்மைன்னு சொல்லணும். அவ்வளோ. 4000 நமக்கு. 4000மா? விழுந்துடாத. ஆமாம், அவன் 40 ரூபாயை பார்த்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். இங்கே தப்பி தவறி பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா காசு போயிடும். நீங்கள் என்ன இப்போ போய் போய் பிச்சைக்கார தலைமை 4000 2000 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியான நம்ம என்ன ஜெயிக்க போகிறோம்? எதை சொன்னாலும் உண்மை. அங்கே ஒரே அடியாக ஓட்டாண்டி ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஆத்தா வாசலில் சொல்கிறேன். முதல்ல இது முடியட்டும், அடுத்து கட்டுவாங்க. ரைட்டு. சரி, இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? அதுதானே, அதில் கரெக்டாக நிற்பேன். அப்புறம் நீங்கள் காசை மொத்தமாக கொண்டு வரக்கா? உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபா எனக்கு பத்தாது. ஏய், என் வேலையை பூரா விட்டுட்டு வரல. தெரியும்டா. 2000 ரூபா எனக்கு வருது, அதில் உனக்கு 1000 எனக்கு 1000. ஐயா, எனக்கு 1000 ரூபா பத்தாது. சரி, எவ்வளோ தான் கேட்குற? எனக்கு 500 ரூபா வேணும். எவ்வளவு? 500 ரூபா. என் செல்லமே, என்ன
உனக்கு 500 ரூபா தர்றேன். சம்மதம் தானே? உறுதியா? பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா 1000 ரூபா கொடுக்க 1000லாம் தர மாட்டேன். உனக்கு 500 ரூபா தர்றேன். 40 ரூபா நோட்டுல 4 நோட்டு, 30 ரூபா நோட்டுல 3 நோட்டு தர்றேன். மாற்றம் இல்லையே. இனி என் பஞ்சாயத்து பூரா நீதான்டா தீர்ப்பு. ரொம்ப சந்தோஷம். அமைதி அமைதி. உட்காரு, நீ அமைதியா தான் இருக்க. பாஸ் வந்துட்டாப்ல பாருங்க ஜட்ஜு. ஆமா இவன் யாரு? எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் நீங்க வாட்டுக்கு அவன் வேணும் போய் அவன் செவுத்துல முட்டை தெரிஞ்சா போய். பஞ்சாயத்து ஆரம்பிங்க. நீங்க உட்காருங்க. 4000. புராணத்தை நான் ஆரம்பிக்க வேண்டுமா, தாங்கள் ஆரம்பிக்கிறீர்கள்? நீங்களே பிய்யுங்கள். கஞ்சா விற்கிற நாயே, உன்னை போய் சர்ச்சில் சொல்லி சேரு கொடுத்தாக்கா அங்கே போய் மில்லு விற்கிற மாதிரியே உட்காந்துருக்கேன். எனக்கா? அப்புறம் யாருக்கு நினைச்சா? யாரும் வர்றா அவங்கள. அமைதி அமைதி. நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து வெளியிலே வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக என்ன 2 நாளைக்கு முன்னாடி என்ன சூட்டு வலி வந்துச்சாங்க அம்மாவுக்கு? சுண்ணாம்பு தடுக்க அவர் தானுங்க சொல்றாரு, நீங்க எனக்கு இடையில வருவதற்கு முன்னாக என்ன நடந்துச்சு? எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசு எழுதியிருந்தேன். எங்க இருந்து? எங்க இருந்து? எங்க அம்மா வயிற்றுல இருந்து. நீங்க லெட்டர் போட்டீங்க? ஆமா. உள்ள உட்காந்துக்கிட்டு? ஆமா. தபால்காரர் வண்டி அங்கேயானு நின்னுச்சு. மிருதங்கமைக்கு என்ன எழுதிருந்தேன்? என்னையா எழுதுறீங்க? அப்படி கேளுங்க. நான் பிறந்து வருவதா இருந்தால் இருந்தா நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதுதான் பச்சை பிள்ளையை தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். யானை 4000, நம்ம ஓட்டு 500. அவர் வாங்கி கொண்டாந்து கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானைன்னா மதம் பிடிக்கிறது சகசம் தானே. மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான்? சங்கிலியை பிடிச்சி கட்டி போட்டணும். கிழிச்ச முடியாது. எல்லாரும் சங்கிலியில தான் கட்ட நினைச்சாங்க. அத்துக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, எப்படா யானையை கட்டணும்னு பார்த்தேன். பிறந்த உடனே ஆமா யோசனை. குழந்தை எப்படி கட்டணும் யோசிச்சேன். கண் இமை இல்ல, இமையில இருந்து ஒரு முடிய பிடுங்கினேன். முடிய பிடிங்கி ஒரு தளவுல யானை காலில் கட்டிட்டேன். அறிவாளி அறிவாளி. யானை போய் சங்கிலியில் பாருங்க. எங்க இருந்து சாமி நீங்க அங்க பெரிய ஆளு? ஆமா, இமை முடிய எடுத்தானே கட்டினியா? ஆமா. மேலிமை முடியா கீழிமை முடியா? மேலிமை முடி. சாபாஸ். ஏன்னா கீழிமைனா படக்கல அத்துப்படும். நான் மேலிமை முடிய வந்து 4ஆ முடிச்சு கட்டணும், சுத்தமா ஆசையாது. 8ஆ முடிச்சு கட்டுவாங்க. போடா. 4000, நம்ம 500. நான் பொய் சொல்றியா? உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. காசு வாங்கணும்ல. ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டேன். இன்னொரு தடவை எப்படி யானை நிப்பாட்டிருக்கு? எது கட்டினேன்? பக்கத்துல பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டியில கட்டி விட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாதே. 4000, நம்ம 500. அப்புறம் உடனே கொசு என்னச்சு, பயந்துக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா ஆரம்பிச்சு, யானையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சு. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரத்தவா? 4000 போய்கிட்டு இருக்கு. போய் மேல போய்கிட்டு இருக்கு. அது பறந்து யானையை தூக்கிட்டு போகுது. நான் பின்னால நடந்து போறேன். அது பறந்து போகுது. நான் பின்னால நடந்து போறேன். என்னை பார்த்த உடனே அப்படியே கொசு ஒண்ணு கடிச்சு விட்டுரு. ஐயா, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. அட சண்டை அலைஞ்சலாம். கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்பு நனைஞ்சு போச்சா? என்ன பண்ணுது? நெஞ்சு வலிக்குதுடா. பொறுமை பொறுமை இருக்கு. 108 போன் பண்றேன். போன போடு முதல்ல. 108 போன போடுறா. நெஞ்சு வலிக்குதுடா. ஏண்டா கொசு மூத்திரத்துல நனையுதடா யானை. ஆமா, நெஞ்சு வலி மட்டும் வரவே கூடாது. ரொம்ப வலிக்குது. அது குஞ்சுடாது. 108 போடு. நம்பரை சொல்லுங்க. 108 தாண்டா. வண்டி வரும், கூட்டு போறேன், செக்அப் பண்ணுவா, அவங்களே சொல்லிடுவாங்க. முடிஞ்சு வச்சுனா இருங்க. நம்பரை சொல்லுங்க. 108க்கு 108 தாண்டா. நம்பரை சொல்லுங்க. ஐயோ, 1 போடுறா. 1 0 0 8 8 போட்டேன். என்ன 7 நம்பரு? 10 நம்பர் போட்டால் தானே வண்டி வரும். என்ன விரத்தவா? நெஞ்சு வலிக்கல. போ. வலிக்கலடா. போடா. உங்களுக்கு நம்பர் தெரியாதா? போடா. 108க்கு 10 நம்பர் கேட்ட முட்டா பையன் ஒருத்தன் தான்டா. அப்பவே 1000 தர்றீங்க, 500 வேணும்னு கேட்கும் போதே நான் நினைச்சேன். யூ கண்டினியூ. அப்புறம் நேரம் வந்தேன்.
நேரம் வரவே உங்க 2 பேரும் மொத்தையும் பார்த்துட்டேன். தப்புச்சோம்டா சாமி. இது 4000 நமக்கு பொய்ன்னு சொன்னோமா? எப்படா பொய்ன்னு சொல்லுவீங்க? வெற்றி நாமளே. டேய் என்ன ஓடுற? உங்களை பார்த்திருந்த எனக்கு கதை முடிஞ்சு நான் சொன்னேன். முன் ஜென்மத்தில் நீ நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். பஞ்சம் போச்சுன்னு கடன் கேட்குற. 4000 ரூபா கேட்டேன். யாரு? நீர். பொய்யா? இல்ல கேட்டேன். எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் கட்டினாலும் அடுத்த ஜென்மத்தில் கட்டுறேன்னு சொன்னேன். சொன்னேன் இல்ல? சொன்னேன். பணத்தை கொடுக்குறேன். சாட்சி யாருன்னு கேட்குறேன். 4000 பணத்தை கொடுத்தேன். சாட்சி கழுத்து போட்டாரு. வாங்கிட்டு போயிட்டேன். எது நாட்டு மண்ணை போட்ட சண்டையில் 3 பேரும் செது போயிட்டான். அந்த அடி அடிச்சாங்க. மறுபடியும் பிறந்தான். நீங்க ஹரிகரன், தொர்ராஜ், பெருமாள்ராஜ், காவலர், நாரதர், பலவாத்தியம் பிறந்துட்டான். உண்மைதானே? உண்மைதான். 4000 வாங்கினது போன ஜென்மத்தில். உண்மை. எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். நான் தான் இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் தாரம் இல்லை. சாட்சியான்னு கேட்டேன். கட்டினியா? கட்டல. ஏன் கட்டல? செத்துட்டோம்ல நம்ம. மறுஜென்மத்தில் பிறந்தியா? யாரா பிறந்த? நான் அறிகிறேன். நீங்க பெருமாராஜ், ஒரு தொர்ராஜ். உண்மைதானே? ஆமா. எல்லாம் உண்மைதானே? எல்லாம். போன ஜென்மம் 4000 வாங்கினது, மறுஜென்மத்தில் கட்டுறோம்னு சொன்னது உண்மைதானே? போன ஜென்மத்தில் வாங்கின 4000 இப்ப குடுறா. யாரு? இது உண்மையா பொய்யா? போன ஜென்மம் இல்ல பொய் தானே? வாங்கினேன். வாங்கினா கொடு. அது யோ கதை தாயா. உண்மைன்னு சொன்னா தானே காசு எனக்கு. அப்ப பணத்தை கொடு. இல்லையா பொய்ன்னு சொன்னாலும் காசு கேட்கறேன், உண்மையை நான் காசு கேட்கறது. எனக்கு தேவை. நான் பஞ்சாயத்தா இருக்கேன்னு நீங்க எங்க இது பண்றீங்க? அப்படி புரியா? பணத்தை இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2000 இருக்கு. காசு வேணுமா வேண்டாமா? வேணும். 2000 இருக்கா? ஆட்டோ காசை கொடுத்துட்டேன். போயிட்டு வாங்க. ஜெயிச்ச காசை கொடு. என்ன ஜெயிச்சியா? இப்போ வந்து ஜெயிச்சல. ஆடாடே யானையை கொண்டு எங்களை எல்லாம் பார்த்தா கேன. பணத்தை கூட மொத்தல என்ன கொடுத்துருக்கியா? அடிக்க கூடாதுன்னு பார்த்தா, உள்ளூர்காரர் அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்னன்னு. இது என்னடா? இது அது பூவு. ஏன் பூவை கொண்டு அங்கே வச்சிருக்க? பூவை கொண்டு அங்கே வச்சிருக்க? பூ பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போறேன். தைரியமா கொண்டு போக வேண்டியதானே? அப்படி கொண்டு போக கூடாது. சண்டை வரும். கையை விடணும். ஏன் சண்டை வருது? அது ஏன் பொண்டாட்டிக்கு இல்ல, அடுத்த பொண்டாட்டிக்காடா. இதுதான் அந்த பாட்டு டிஎம்எஸ் பண்ணதா? சரி இங்க வாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சு. உங்களுக்கு 4000 பணம் வேணும். அவ்வளோ ஒரு சின்ன உங்களுக்கு காசு வேணுமா வேண்டாமா? நான் பார்த்துக்கிறேன். இந்த 4000 இங்கே நான் வைக்கிறேன். 5 எண்ணுவேன். அந்த 5 எண்ணுறதுக்குள்ள அந்த 4000 எடுத்துக்கிட்டு மட்டும் நீங்க போயிருங்க. பார்ப்போம். நிஜமா? மணிக்கட்டோட வெட்டி போடுவேன் காசை தொட்டா. நிஜமா வைக்கிறேன். எடுத்து பாருங்க. 1 1.25 1.5 1.25 2 2 இருங்க. எண்ணிக்கை விட்டு போயிடும். நீ எண்ணி நக்கினது போதும். என்ன செருப்பு கையை வெட்டுறோம்னு சொன்னதுக்கே ஜாமியார் ஓடி போயிட்டாரு. ஆமாம், இங்கே இருந்தால் பணத்தை காணும். எடுத்துட்டீங்களா? அப்படி தான் இருக்கணும். சரி, நம்மகிட்ட 500 கொடுங்க, நான் கிளம்புறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு 500 வேணும்? என்ன செபிச்சோம்ல? என்னடா செமிச்ச? காசை வைக்காதேன்னு சொல்கிறேனே. அடிக்கக்கூடாது. முதுகுல அடிக்கிறதுனால பேசாம போறேன். நெஞ்சில் அடிக்கிறேன்னு பேசாம போறேன். வயிற்றுல அடிக்கிறேன்னு பேசாம போறேன். நான் தான் பேசாம தானே போறேங்கிறேன். குடிச்சு அடிச்சுக்கிட்டு வட்டிக்கு வாங்க. கரண்ட் பில் கட்டுற காசுடா. 4000 தானே? 5000 தானே? ஒரு கேள்வி வைப்பேன், பதில் மட்டும் சொல்லுங்க. என்ன? 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. மேற்கொண்டு 1000 ரூபாய் தர்றேன். இப்போ அமைதி. நீ எல்லாம் ஒரு ஆளு. இந்தா கோச்சுக்கா தலைவர். என்ன அவன் பஞ்சாயத்து தாரெல்லாம் இல்லை. அப்புறம் ஒரு பைத்தியம். எப்படி தெரியும் பைத்தியம்னு? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. என்னன்னு? கொடுக்கல பூ கட்டி தர்றானே அவனை பைத்தியம். ஆத்தாலும் மகளும் அவசாரி போய் கை காசு நட்டமான கதையாகி போச்சே. வாங்குறேன் காசை. எதை வாங்குறீங்க ராணி? பூவே பொழு
உன்னை எண்ணி நான் தான் போனேன் தன்னந்தனியாக நிற்கும் தேர் போலானே பூத்த சோலையிலே பொன்னான மாலையிலே நீ வந்த வேளையிலே பையிலே தூங்காம உன்னை எண்ணி துடிச்சாலே இந்த மாமா கூடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிழி ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது உன்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்தையடி என் வழிதானே மானே. கூடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிலே பையங்கிழி, கிளி, 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 கிளி. இங்க வா. ஏண்டி சொல்லலாம் உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம இடத்துக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கார் அதுதா மூணு பேருமா போய் ஆசீர்வாதம் வாங்குவோமா வரட்டு வரட்டு சாமி ஓடி வாடா ஓட ஓட கோயில் பாட்டு போ வந்ததென இளமானே அதை கேட்டு ஓ செல்வதே மனத்தானே இங்கு வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்ப பொங்கவோ கோயிலே பாப்பா இனி நான் தானே இனி ஒன்றாகும் அது என்றாகம் கோயில் பாட்டு போ வந்ததென இளமானே அதை கேட்டு ஓ செல்வதே மனத்தானே மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பே புத்தமுது செண்டாகி மெத்து சுகம் உண்டாக அத்தனையும் மல்லி கொடுப்பே மன்னவனும் போகும் ஆடையில் பாசமுள்ள மல்லிகைப்பு மெத்து விரிப்பேன் உத்தரவு போடும் நேரமே நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன் மௌனம் போனதென்று கீதம் பாடுதே வேலாதையோட வாசல் தேடுதே கீதம் பாடுதே வாசல் தேடுதே கோயில் பாட்டு ஹோ வந்ததன இளமானே பாட்டு ஹோ வந்ததன இளமானே காலமெங்கு கொண்டாக வந்த இன்பமே வாக இன்று வரை என்ன இருந்தேன் ஓ பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன் ஓ என் வயிற்றில் ஆடும் தாமரை இசைக்க கால இசைக்க காத்து வெள்ளப்பேன் கற்பகத்து பொற்பகத்து பூவினை அற்புதங்கள் செய்யும் என்று சேர்த்து முடிப்பேன் மௌனம் போனதென்று கீதம் பாடுதே வேலாதையோட வாசல் தேடுதே கீதம் பாடுதே வாசல் தேடுதே கோயில் பாட்டு ஹோ வந்ததன இளமானே அது கேட்டு
இங்கு வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்ப பொங்கவும் கோயிலே பாப்பா இனி நான் தானே இனி ஒன்றானோ அது யாகம் கோயில் பார்த்து வந்ததின இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு அண்ணா! பல்லாண்டு வளர்ந்து வாழ்க. மாமுனிவர் வந்திருக்கிறார். வரவேற்பு கொடுப்போமா? ஆமாம்மா. வருக வருகவே வணக்கங்களே வருக